இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரோமரின் புத்தகம் 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும். அதுலேயும் சில சமயம் நம்மளோட ஜெபத்துக்கு பதில் வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். மனதளவில் நிம்மதியே இருக்காது. ஆனாலும் நம்மளோட தேவைகள் நமக்கு கிடைக்கணும்னா சோர்ந்து போகாமல் ஜெபத்தை கைவிடாமல் எவ்வளவு நாளும் கடவுள்கிட்ட போராடி அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். கடவுள்கிட்ட போராடும்போது அதிகாரத்தோடு போராடாமல் பணிவோடு தான் போராடணும். ஏன்னா கடவுள் நம்மளோட ஜெபத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கீழ்ப்படிதலை தான் பார்க்குறாரு. அதனால் தாழ்மையோடும் அன்போடும் போராடும்போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை நமக்கு நிறைவேற்றுவார். ஆமேன்.